இந்த பிள்ளைகள் நம் வருங்காலத்தில் தேசத்தை அசைக்கலாய் மாற வேண்டும். ஆமே, நீங்களும் நானும் அழைக்கப்படுறது அதற்கு தான். அல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறார் என்றால் ஜனத்தையா ஜாதியா? எதை விரும்புகிறாரு? கை கொடுத்தங்க நல்லா இருக்குங்க. ஆமா, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அப்படி நாமத்தை நீங்க பிரஸ்தாப்படுத்தீங்களோ ஒரு நாள் நீ கட்டு போவதில்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்டவரையும் என் கர்த்தர் மாற்ற வல்லவராகிறார். ஆமே, வேதம் சொல்லுது, துன்மாக்கிற சாவை நான் விரும்பேன். துன்மாக்களை கூட அவர் என்ன செய்யாரா? ஆசீர்வதித்து அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். ஆமே, அல்லேலூயா. சொல்ல புரியுதா? எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கீங்களா? ஆவியானவர் நடத்தும் பொழுது உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறும். ஆவியானவர் நடத்தும் பொழுது காசு இல்லாமலே சுகம் கிடைக்கும். மந்திரவாதியை தேட வேண்டாம், போலீஸ்காரன் தேட வேண்டாம், டாக்டரை தேட வேண்டாம். ஏன்னா பரம டாக்டர் நம்ம ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. ஆவி இந்த நாளிலே நீ பிள்ளைகளே உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்களுடைய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கிய தந்து உங்களை என்ன செய்யும்? வெற்றி உள்ள பாதையை நடத்தும். ஆமென். அவை அதிகாலை தேடுவன் என்னை கண்டடைவான் சொன்னான். அவை நீங்கள் அதிகாலையிலே எழும்பி அவரை துதித்து பழகும் பொழுது அறிவியல் தாசன் சங்கீதம் 150 வரமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே துதிக்கிற மனுஷன் தூங்குவதே கிடையாது. ஆமென். இதே தூங்குவான். நீங்க சரீரம் களைப்பில் தூங்கி இருப்பீங்க, ஆனா இதயம் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். அதுதான் உன் வாழ்க்கையில வெற்றியின் அடையாளம். அருமையா தேவனே, நீங்கள் நானும் ஆண்டவருக்காக துதிக்க 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 என்ன வரும்? தேவனுடைய கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரத்தால் என்ன உண்டாகும்? கிருபை பெருகும் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல உங்களை கொண்ட நோக்கம் இந்த அலமாரி முழுவதுமாக இருக்கிற மக்களை அடங்கு கிடைக்க வேண்டாம். நாம் ஒருவருக்கு வார்த்தை ஒருவர் சுமந்து என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை ஆண்டு பக்கமாய் திருப்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? திருப்ப வேண்டும். மல்கிய 2 சொல்றது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. ஆமென். எது இருந்ததா? சத்திய வேதம். அமீர் தாஸ் சொன்னாரே, ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தையாய் பேசியிருந்தானா? ஏன்? அவன் சத்தியத்தை அறியாதனாலே, அவன் தேவனை அறியாதனாலே. பிரியமானே, மல்கிய 2 சொல்றது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய முதல்களில் காணப்படலையா? அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை, எப்படி 1 2 எண்ணிக்கை இல்லை, எண்ணிலடங்கா ஜனங்களை திருப்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப நீங்க உங்க உள்ள எப்படி கொழுந்துட்டு எரிஞ்சுட்டே இருக்கணும். எரியணும் நெருப்பமாகும். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியார் இருந்து விட்டால் அவர் உங்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார். அநேக தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். அநேக அடைஞ்சிருக்கிற ஜனங்களை தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். வேதம் சொல்றது 1 கொரிந்தியர் 5:17 வெற்றியாக சொல்லுது பாருங்க. இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவில் பிறந்தா அவன் எப்படி இருக்கானா? புதிய சிருஷ்டியா இருக்கான். என்னதான்? பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதியது. அப்ப நான் கிறிஸ்துவை தைத்த பின்புடைய வாழ்க்கை எப்படி மாறுமா? புதியவாய் மாறுமே. பழைய சுவாபங்கள், பழைய கிரியைகள், பழைய கெட்ட பழக்கங்கள், பழையமான பேச்சுகள் எல்லாம் என்ன செய்யும்? அடியோடு அடக்க பண்ணப்படும். அவைத்தான் ஒரு கிறிஸ்துக்குள் பிறந்தா அவன் புது சஸ்தியா இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவுடனே நம்ம இதை எப்படிறோம்? கடிகூறும். ஏன்? ஜீவுள்ள வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது.
தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலாம்? ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. எதை செய்ய முடித்து வந்ததோ அதை செய்து முடித்து திரும்பும். ஆமென். அருமையான தாசனை இந்த இடத்துல அவர் கொண்டு வந்து என்னென்றால் அவருடைய ஜனங்களை அவர் பக்கமாக இழுத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளை அவருடைய நாமத்தை அறிவதற்காக அருமையான தாசன் மூலமாக உங்கள் மூலமாக இந்த அலமாரியே சொந்தரிக்க வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டேன். சந்தோஷம் இல்லையா? நான் எனக்கு இட்லி புரியலாச்சு, எனக்கு ஸ்வீட்டு புரியலாச்சு, அப்ப நான் புரியா கொடுக்கலாம்ல. காசு கொடுத்து வாங்குங்களா? இயேசு அன்ப இலவசம். ஆமென். ஆமைத்தான் வேதம் சொல்லுவது பிரியமானவர்களே. சங்கீதம் 87 4 முதல் படிங்க. ஸ்தோத்திரம். என்னை அறிந்தவருக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் சீரியரிலும் பெத்தியப்பிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானதாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இங்க என்ன சொல்லுது? இன்னா அப்படின்னு என்ன? இப்படி ரவுடிசமா இருந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் தேசத்துக்கு ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். அதே குடிகாரனா இருந்து நாள் புள்ள குடும்பத்துக்கு தொல்லையா இருந்தவன் மனம் திரும்பும் பொழுது அவன் கிறிஸ்துவன் மகிமை வெளிப்படுத்தணுமாய் காணப்பட்டான். ஆமென். அப்போ ஒருவன் கிறிஸ்துவ இருந்தா எப்படி இருக்கானா? புதிய சிருஷ்டி. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? புதிய சிருஷ்டியை மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு இந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். அதிகாரங்களை உடைக்கிற தேவ வல்லமை உனக்குள்ளே ஊற்றப்பட்டது எதற்கு? நீ அழிந்து போற ஜனங்களை ஒரு தேவன் பக்கம் கொண்டு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாய் புரிகிறதா? கேட்குங்களா? புரியுதா? இப்போ ஸ்பீடா போதும். புரியுதா? புரிஞ்சுட்டா அடுத்த வாரம் என்ன செய்வோம்? 2 பேரை கூட்டிட்டு புரியாம இருந்தால் என்ன சொல்ல தலையை சொல்லி விடக்கும். ஏன்? பேன் அதிகமா இருக்கும், பிரச்சனை அதிகமா இருக்கும், தொழில் அதிகமா இருக்கும். அதனால என்ன தொல்லையெல்லாம் கூட வச்சாலும் தலையை தான் சொல்லணும். ஆனா கவனமா என்ன பேசுறாரு, நமக்கு என்ன ஆர்டர் தர்றாரு என்ற கவனம் கொண்டா நீங்களே தேசத்தை அசைப்பீங்க. இதோ ஊரகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார். உங்கள் மூலமாக உங்கள் ஏரியாவுள்ள மக்களை நீங்கள் சந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் அவர்களை தேர்வுக்கு திருப்ப வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழைய ஒழுங்கலை. ஏனென்றால் ஆண்டவர் பக்கமாக திரும்பின பொழுது அவன் வெறுமையாக இருப்பதல்ல, அவன் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறான் மாறுவான். அதனால் என்னொன்றாவது அநேக கிரீடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் எத்தனை சேவிச்சாலும் எத்தனை சம்பாதிச்சாலும் அது கூட வராது. ஆனால் எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் சொந்தமாக்குறீங்களோ அது உங்களுக்கு கிரீடமாக பொக்கிஷமாக பரலோகத்தில் வந்து சேரும். ஆமே. இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தால் விட்டு போக முடியும், விட்டுட்டு தான் போகணும், எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சீங்கன்னா ஒரு உலகத்தை சம்பாதிக்கிறீங்க. அல்லேலூயா. இதை கனமாய் கொள்ள வேண்டும், இதை தெளிவாய் அறிய வேண்டும். நீங்க புரிந்து செயல்பட்டா பக்கத்தில் இருக்கிற கந்தமாவ கூட காந்தமாய் கொண்டதெல்லாம். ஆமென். அந்த சங்கிலியை கூட சங்கீதம் பாட வச்சிடலாம். இந்த பிள்ளைகள் வசனம் சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் கைத்தட்டி கொடுத்தால் பிடிச்சா என்னோடாது சந்தோஷம் உண்டாகிறது. அதே போல ஒரு ஆத்மா மனதின் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சமா சொல்லுங்களேன். காசு தான் கேட்டேன், லஞ்சமா தரணும் உங்களுக்கு. லஞ்சம். மோடி வீடு கட்டிட்டு இருக்கு, 1000 ரூபாய் தருவாங்க. அதெல்லாம் நிலையற்றது. அமர்ல இருந்தா அமர்ந்து விட்டா அப்புறம் காணாது. ஆனா என் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு ஜீவனை கொண்டு வரும், உனக்கு நித்திய ஜீவனை தரும். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தால் 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் மனுஷர்கள் சொல்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அழிந்து போவோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தர வாக்குத்தத்தம் ஒரு நாளும் ஒரு நிமிடம் எழுசியாது, மாறாது 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 இருந்தால் அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய ரகசியம் விளங்கும். நீங்க வீட்டை அர்ப்பணிக்க முடியும், மற்ற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். அதனால் ஒரு ஆத்மா ரட்சிப்படையும் போது ஒரு உலகத்தை நீங்க சம்பாதிக்க மறந்து விடாதீர்கள். ஓமே வேதம் சொல்லுது நீதிபதி 19:2 ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமா எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இன்றைக்கு நாம் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டு ராஜ்யத்தை சொல்றவென்றால் அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பாடல் மூலமாக நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. பாட்டுத்தாள் வச்சுக்கீங்களா? 13 அல்லது 26. இது என்ன உலகம்? என்ன உலகம்? மாயிச்சார லோகம். ஆமென், பிரைஸ் காட். ஏன் சத்தமே சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13ஆம் பாட்டை நீங்க நம்ம சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கணும், எது இருக்கக்கூடாது என்பதை இந்த பாடல் மூலம் கற்றுக் கொடுக்கிறேன். மாயை ஜாலலோயில் வாழும் மனிதர்கள் நான், ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாய ஜாலலோயில் வாழும் மனிதர்கள் நான், ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். பின்னின் தேவன் மண்ணில் விட்டு காக்கும் வேளையில் விந்தை வெள்ள காட்சி கண்டு பொங்கி மகிழ, பின்னின் தேவன் மண்ணில் விட்டு காக்கும் வேளையில் விந்தை வெள்ள காட்சி கண்டு பொங்கி மகிழ, மனம் விரும்பும் மாவீரா கலிகூரும் பரலோகமே, மனம் விரும்பும் மாவீரா கலிகூரும் பரலோகமே. மாய ஜாலலோயில் வாழும் மனிதர்கள் நாம், ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாய ஜாலலோயில் வாழும் மனிதர்கள் நாம், ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஹோசன்னா கீதம் பாடிடுவோம். அந்தி சந்தி வேளைகளெல்லாம் ஆட்படுத்து உள்ளம் பொங்கி துதி பாடி, அந்தி சந்தி வேளைகளெல்லாம்
கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாயக்காரர்கள் வாழும் மானிடர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். ஜாதி இல்லை, சண்டை இல்லை, வேதனை இல்லை, சத்தியத்தின் தேவன் உன்னை ஆளுகையிலே. ஜாதி இல்லை, சண்டை இல்லை, வேதனை இல்லை, சத்தியத்தின் தேவன் உன்னை ஆளுகையிலே. சந்தோஷம் சந்தோஷமே, ஊரெங்கும் கொண்டாட்டமே. சந்தோஷம் சந்தோஷமே, ஊரெங்கும் கொண்டாட்டமே. மாயச்சாதல்கள் வாழும் மாயிகள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். பட்டம் இல்லை, பதவி இல்லை, தேவ சமூகம். கிருபை உண்டு, வரங்கள் உண்டு, அவர் ஈவுகள். பட்டம் இல்லை, பதவி இல்லை, தேவ சமூகம். கிருபை உண்டு, வரங்கள் உண்டு, அவர் ஈவுகள். ஒன்று சேர்ந்து துதிப்போனா, கூடி நாமும் வாழ்வோமே. ஒன்று சேர்ந்து துதிப்போனா, கூடி நாமும் துதிப்போமே. மாயக்காரர்கள் வாழும் மானிடர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். மாயக்காரர்கள் வாழும் மானிடர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். கற்புள்ள சொற்புள்ள இயேசு ரத்தத்தில் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, தேவநீதியில். கற்புள்ள சொற்புள்ள இயேசு ரத்தத்தில் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, தேவநீதியில். சிந்திய ரத்தம் யாவருக்கும் சீர்பெருந்து நாம் வாழ்ந்திடவே. சிந்திய ரத்தம் யாவருக்கும் சீர்பெருந்து நாம் வாழ்ந்திடவே. மாயஜாலத்தில் வாழும் மானிடர்கள் நாம். ஜெய கிறிஸ்து இயேசுவால் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஓசானா கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் அள்ளி பாடி அள்ளி வரமாட்டாங்க பார்த்தீங்களா? உங்க உற்சாகம் எப்படி இருக்குது? நம்ம இதுக்கு என்ன தெரியும்? எந்த இடத்துல அல்லையே சொன்னாலும் இன்னொரு தேவ மனுஷன் அல்லையே சொல்லுவான். அவன் ரெட்டியாரோ ரொட்டியாரோ அவன் எந்த ஆளோ தண்ணிகளோ யாரும் இல்லை. அவன் தேவன் ஜாதியை படைச்சாரா? அவன் நம்ம எப்படி இருக்கோம்? ஒன்னா இருக்கமா?
ஒன்றா இருக்கமா? அவன் ஒன்றா இருக்க முடியும். அவன் ஒன்றா இருந்த பொழுது பரிசுத்த ஆவி இறங்கினான். அல்லேலூயா. அந்த கூடம் எதனால வந்து அசைக்கப்பட்டது? பரலோகத்தின் தேவன் இறங்கி பரிசுத்த ஆவியானவர் இறங்க முதலாவது எழும்பின பேதுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது எழும்பினான். ஏன்? தேவனுடைய வாக்குத்தத்தம், இந்த நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லிலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்து வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்ல தேவன் திட்டம் தோல்வி வராது. ஆமென். உங்களை ரட்சித்த தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? தேவ சமுத்திர அக்கியை மாறிக்கொண்டிருக்கணும், ஆக்டிங் ஆகிக்கொண்டு இருக்கணும். ஏன்? தேவனுடைய வார்த்தை உனக்குள் கிடைத்தவங்க என்ன உண்டாகுது? எரேமியா 15:16 இப்படியா சொல்லப்பட்டது. பாருங்க, ஸ்தோத்திரம். எரேமியா 15:16 ஸ்தோத்திரம். 15:16 உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன நாமம் கொடுத்திருக்குது? சேனையுடைய தேவனுடைய நாமம். இந்த இடத்துல ஆளுக்கு தூதர்கள் பாதுகாப்பு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு பயந்துரை கர்த்தரை தூதர் சூழ பாடை அவள் எல்லாத்தையும் முடிந்து காக்கிறதை விட அற்புதம் செய்வதற்காக அவர் தூதரை எனக்கு சப்போர்ட்டா வச்சுக்காரு. ஆமென். நீங்க பார்க்காத தேவ தூதரை பார்க்க முடியும். அவன் பிரகாசிக்கிற விளக்காய் விழுந்து உங்களை சுற்றி இருப்பான். தேவன் கர்த்தருக்கு பயந்துரை கர்த்தரை தூதர் சூழ பாடைகளை அவை தவசனா உங்களுடைய தலையில் உங்களை விழுவதில்லை. அப்ப தேவன் அறியாம எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. எல்லாத்துக்கும் புத்திரை யாரு? நம்முடைய தேவன். ஏன்? நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நமக்காக இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கற்றுக் கொடுத்த தேவன், அவரை நித்திய ஜீவனத்திற்கு வாக்கு கொடுத்தது. அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையை இந்த நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளணும்னா இன்னொரு மனிதன் கொடுக்க வேண்டும், இன்னொரு மனிதனுக்கு வாழ வழிவகுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்க சொல்றீங்க? எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க? சொல்றீங்களா? சொல்றீங்களா? தேவன் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுத்தார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிற எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடைபடிக்கு இவ்வளவாய் தன்னை தந்து அன்பு கொண்ட தேவனல்லவா. அந்த அன்பின் பிள்ளைகளை நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த அன்பை சொன்னீங்க? அன்புனாலே இயேசுதான். அந்த அன்பின் மறுபடியுமே இயேசுதான். அந்த இயேசுவை போல ஒரு அன்பு காட்ட முடியாது. ஏண்டா எல்லாரும் பைபிளுக்கு போவாங்க, ஆனா உங்களை என்னை உருவாக்க சிருஷ்டி கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு போகவே மாட்டார். ஏண்டா இந்த தேவன் என்றென்றைக்கு நம்முடைய தேவன் மரணம் மட்டுமே கூடவே இருக்கிற தேவன். ஆவணத்தை அவர் சொன்னார். மற்ற 28 கடைசி வருஷம் படிக்கிற ஸ்தோத்திரம் 20 கடைசி வருஷம் மற்ற 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவு வரைந்தோம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுதான் 10 வருஷம் கழிச்சு இருப்பேன், 10 வருஷம் கழிச்சு கூட இருப்பேன். ஒவ்வொரு செகண்ட் நம்மோடு இருக்கிறாங்க. இப்ப ஜீவனை வைத்து விட்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன்
அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையால் படைத்தார். சகலமும் அவர்களால் உண்டாக்குறது அவரின்றி ஒன்றும் உண்டாகவில்லை. அப்ப நாம் இந்த தெளிவு அடைந்தா நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பயப்படாது 360 நாள் சொல்ல நான் உன்னோட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு வரவில்லை, உன்னை கைவிடுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். அப்ப உங்களோட இருக்க தேவனை நீ நாங்கள் கொடுக்கும்போது நீ அடுத்த வாரம் என்னங்க 4 ஆத்மா சேர்த்து வந்து அவங்க சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா சொல்லுங்களேன். இங்க 4 பேரும் சேர்ந்து வந்தா அந்த பிள்ளை 4 வருஷம் கழிச்சு இன்னொரு 4 பேரை கூட்டுவாங்க. அப்ப நம்ம சபை பெருகுமா குழுகுமா? நீங்கள் பதவி பெறுகிறபடி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஜீவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் கேட்ட சத்தியம் உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்க ஒரு சமாளத்தை சமோசை அடைந்து மற்ற ஜனங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். கொடு, அவர்கள் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடியானது செடியோடு நிலைத்திருந்தா என்ன செய்யுமா? அது மிகுந்த கனி கொடுக்குமா? ஆமென். வேற சொல்லு யோவான் 12:4 அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். 14 படிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தேவனோடு நீங்க நிலைத்திருந்தா என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீங்க. காலம் சோத்திரம், அடுத்து மத்தியம் சோத்திரம், அது நைட்டு சோத்திரம், அப்படி இல்லை, இடைவிடா சோத்திரம். கர்த்தரை எக்காலத்து சோதரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். ஆமென். அப்ப நீ பிரயாணப்பட்டு போகும்போது, வரும்போது, வண்டி ஓட்டும் போது, சைக்கிள் ஓட்டும் போது, நடந்து போகும்போது சோத்ரம் 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 தேவனை பயன்படுத்திக் கொண்டீங்க. இதுக்கு லஞ்சமா கொடுக்கணும், காசா கொடுக்கணும், வட்டியா கட்டணும், ஒரு குட்டி கட்ட வேண்டாம். ஏன்னா அவர் கொட்டி கொடுக்கிற தேவன். அவர் அள்ளி கொடுக்கிற தேவன், அவர் தன் ஜீவனை கொடுத்த தேவன். இதை கொடுக்காம எப்படி? உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை கேளுங்க. ஏன் ஏன் அவர் கூட இருக்கிறாருங்க, கூட இருக்காருங்க. அவரை போல ஒரு தெய்வம், அவரை போல அன்பு காட்ட இந்த உலகத்தில் எவரும் இல்லைங்க. ஏன்னா அவர் தன் ஜீவனையை கொடுத்து நமக்கு முன்மாதிரி ஆயிட்டார். உலகத்தின் முடியும் பரியந்தம் கூடவே இருக்குன்னு சொன்னாரா? அடுத்த வருஷம் அப்படின்னு சொன்னாரா? ஆமென். ஒவ்வொரு செகண்ட் நம்மளோடு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடம் அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கவலைப்படலாமா? கவலைப்படலாமா? பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோசத்தோடு யாருக்கு தெரியப்படுத்துமா? எந்த ஒரு காரியமான தேவைன்னு சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இயேசுதான். தலையில கட்டியா காலில் கட்டியா எது இருந்தாலும் அவர் உன்னை சுகமளிக்க வல்லவராக இருக்கிறார், சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனே, நீங்கள் வாழ்க்கையை அபியாசம் பண்ணி அதை செயல்படுத்தணும், நடைமுறை கொள்ளணும். நீங்க நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு தைரியம், அன்பு, பலம், ஞானம், கிருபை இப்படி வரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த பலத்தின் மூலமா நீங்க சாதிச்சு கொண்டிருப்பீங்க. அல்லேலூயா. சொல்ல புரிகிறதா? அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும்? பவரா இருக்கணும். எப்பொழுதும் பவரா இருக்கணும். பவரா இருக்கணும் சொல்றாங்க, அணையவே கூடாது. இந்த இதயம் ஒரு நாள் அணையாது.
அது அணையும் போது பரவ பெற்றாங்க. ஏன்னா தேவனுக்கு தெரியாம உலகத்துல ஒன்றுமே நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கோடி செலவுனாலும் கிடைக்காது. ஆமே. உங்களை ஜீவனோடு வச்சுக்காருன்னா பணத்துல அல்ல, தேவனுடைய கிருபையினால. தேவனுடைய கிருபையினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த வார்த்தை தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆவே நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவே நீ எப்படி வாழ வேண்டும் என்றா வேத வசனத்தை உன் இதயத்தில் எழுதி வைத்துக் கொண்டு அனுதினம் எரிகிற நெருப்ப வாழலாம். ஆமே. ஹல்லேலூயா. சவுல நெருப்பை ஏற்றி வச்சா பக்கத்துல வந்து உட்கார்ந்து படுக்குமா? பூனை எரி வந்து நான்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உட்காரட்டும் கேட்குமா? சொல்லுங்களேன். உங்க சரீரம் நெருப்பா இருந்தா தேவ ஆலயம் நீங்க தான். நீங்க தேவ ஆலயமா இருக்கும் பொழுது உங்களது வல்லமை புறப்படும், உங்களது தேவ கிருபை பெருகும், உங்கள் மூலமாக எதிரியும் வல்லமை சுட்டைக்கப்படும். அவன் நீ ஆவியில் அழைச்சிங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அநேகரை போஷித்து நடத்துவார். உனக்குள்ள இருக்கிற ஆவியாளர் சின்னவன் ஆயுதம் சிறியும் பலத்த ஜாதி என்ற வசனப்படி ஆகிய உங்கள் மூலமாக அநேக ஆத்மாக்களை கொண்டு வருவார். நீங்க கொண்டு வரணும். ஏன்? நீங்கள் சாப்பிட சமைக்கணும்னா நீங்க நல்லா உழைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கணும் எரிகிற நெருப்பு. ஆமென். 25 பாட்டுத்தால 25 பாடலாம். நீங்க எப்படி இருக்கணுமா? எரிகிற நெருப்பு எழும்பி பிரகாசே. எரிகிற நெருப்பு எழும்பி பிரகாசி உலகின் வழியாக 25 உலகின் வழியாக எழும்பி பிரகாசே. எரிகிற நெருப்பு எழும்பி பிரகாசி எரிகிற நெருப்பு சரியா? 25 தமிழுக்கு 25வது பாடல். நீங்கள் ஆத்மத்தை அலட்சியம் ஆயிட்டீங்கன்னா நம்ம அக்கினியை மாற 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 சுற்றியுள்ள ஜனமெல்லாம் ரகசியம் அக்கினியிலே கடந்து வருவார்கள். அக்கினி ஆவியால் நிரப்பப்படுவாங்க. அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? அக்கினியை மாறுவாங்க. சுற்றி இருக்கிற பதங்களால் சுற்றளிக்கப்படும். முத்துக்களுக்கு சொத்துக்களை மாற்றுவார் சபையில. அவன் வல்லமா எரிகிறது போனி எழும்பு பிரகாசி. எரிகிறது போனி எழும்பு பிரகாசி உலகின் வழியாக எழும்பு பிரகாசி. உலகின் வழியாக எழும்பு பிரகாசி. கால்கள் உண்மை சொன்னாலும் கர்த்தர் உண்மை ஒளிப்பாரு. கால்கள் உண்மை சொன்னாலும் கர்த்தர் உண்மை ஒளிப்பாரு. ஆவியின் அபிஷேகம் எழும்பினேயும் பிரகாசி. ஆவியின் அபிஷேகம் எழும்பினேயும் பிரகாசி. எரிகிறது எழும்பு பிரகாசி. எரிகிறது எழும்பு பிரகாசி உலகின் வழியாக எழும்பு பிரகாசி. உலகின் வழியாக எழும்பு பிரகாசி. நடந்து வருவார்கள் ஒதுக்கிற ஒன்றிடத்தில். நடந்து வருவார்கள் ஒதுக்கிற ஒன்றிடத்தில். ஜாதி ஜன மக்களோ ராஜாக்களும் ஜாதி ஜன மக்களோ ராஜாக்களும் போரி எழும்பி பிரகாசி. எரிகிறது போரி எழும்பி பிரகாசி உலகின் வழியாக எழும்பி பிரகாசி. உலகின் வழியாக எழும்பி பிரகாசி. கட்டப்பட்ட ஜனத்தையே கட்டவிட்டு மகிழ்ந்து. கட்டப்பட்ட ஜன
வந்து சேர்வார்கள். எதிர்க்கங்கள் யாவரோ ஒளியில் வந்து சேர்வார்கள். எரிகிறவர் போரி எழும்பி பிரகாசியும். எரிகிறவர் போரி எழும்பி பிரகாசியும். உலகின் வழியாக எழும்பி பிரகாசியும். உலகின் வழியாக எழும்பி பிரகாசியும். என்றைக்கு நான் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்னைக்கு நான் அபிஷேகம் பட்டேனோ நான் யாருக்கும் பயந்து இல்லை. மீச வச்ச புருஷன் பயப்படுவேன், பெரிய மனுஷன் பார்த்தா பயப்படுவேன். என்றைக்கு அபிஷேகம் இங்கே வந்ததோ அங்கிருந்து அநேக நமக்கு சாலம் வைக்க தொடங்கிட்டாங்க. பெரிய ஐபிஎஸ், பெரிய போலீஸர், பெரிய தமிழ்நாடு கவுன்சிலர், அப்படிப்பட்ட எல்லாம் பண்ணிட்டு ஆகிட்டாங்க. இதனால இந்த அபிஷேகம் என்னைக்கு எனக்குள்ள வந்ததோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அநேகத்தை சந்திக்க முடியாது, அநேகரை கற்றுக்குள் நடத்த முடியாது. அநேக தமிழ்நாடு பப்ளிஷர் கவுன்சிலர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. இதனால இந்த வேத வார்த்தை சொல்ல இந்த வேத பாடல்களை பாட அநேக நண்பராகிட்டார், அநேக சீனியர் ஆபீசர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்? நமக்குள்ள இருக்கிறது என் உலகில் இருக்க அவனை விட உங்களில் இருக்கிறது என் பெரியவர். இந்த பெரிய தேவன் எப்படி இருக்கிறான்? வார்த்தையானவர். அவர் வார்த்தையானவர். அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனானது. அவர் சகலத்தையும் படைத்தவர். அப்போ உங்கள் மூலமாக இந்த வார்த்தையை சுமக்க அந்த வார்த்தை என்ன புறப்படும்? வல்லமை புறப்படும். ஆமென். அருமையான தேவர்களே, இந்த நாளில் உங்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு நாம் இதயத்தில் சுமக்க வேண்டும். பைபிளை தேடக்கூடாது. இதை வைக்கலாம். அந்த பிள்ளைகள் பார்த்தீங்களா 8 வசனம் 9 வசனம் மனப்பாடம் சொன்னாங்க. ஏன்? பைபிள் இருக்குது. எங்கே வரணும்? இதயத்தில் வரணும். ஆமா, என் மகனே அப்படி சொல்லுவாங்க. நீதிமொழி 1 படி 6 நீதிமொழி 1 முதல் 6 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன்னை இருதயம் என் கட்டளை காக்கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆட்சியும் சமானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போன்று அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அல்லேலூயா. அதனால் பாருங்க, எதனால? இந்த வேத வார்த்தையினாலே நீ எங்க போனாலும் காணப்படுவாய், எந்த இடத்துல நின்னாலும் நிமிர்ந்து நிற்பாய், தலை குறைந்து நிற்க மாட்டேன். அப்படிங்க. அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவார். உன் சுய புத்தியை சாயாமல் உன் முழுமையத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாது உன் வழியெல்லாம் அவரையே நினைத்துக்கள். அப்பொழுது உன் பாதையை செய்யப்படுத்துவா. ஆமென். உன் வழியில யார் நினைக்கணும்? கர்த்தரையை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் பாக்கியசாலிங்க. இந்த பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போற சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து நமக்கு அன்பு காட்டினதே. அந்த ஜீவன தேவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவங்க சொல்லுங்க, கொடுக்கப்படும். நீ கொடுத்தால்தான் உனக்கு கொடுக்கப்படும். முன்கை நின்றதான் முழங்கை நீளும். நீ கொடுக்காவிட்டான் அது தேங்கிற குட்டையில கொசு குட்டையிடும், அது நாட்டம் அடிக்கும். ஆனால் நீ கொடுத்து பார்த்தீங்கன்னா கொடுங்கள், உனக்கு கொடுக்கப்படும். தேவன் தன்னை கொடுத்து காண்பித்தார், தன் ஜீவனை கொடுத்து காண்பித்தார். நமக்காக தன் ஜீவனையை கொடுத்த தேவன். இப்பேற்பட்ட மௌத்தோட இயேசு ஆராதிக்கிற நீங்களும் நான் பாக்கியசாலிகள். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இந்த நாளில் இந்த வார்த்தை புரிந்தது? எல்லாருக்கும் புரிந்ததா? புரிந்துன்னா நீங்க ஊருக்கு போனாலும் சரி, உங்களை சுற்றி ஜனங்களுக்கு சொல்லி அவனை எந்த சபையில போறீங்களோ அவளை கூட்டிக் கொண்டு போங்க. அவங்களை சொல்லி